ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவல் மிக்சர் தான் நான் வந்து பண்ணி காட்ட போகிறேன். குழந்தைங்களுக்குலாம் வந்து சம்மர் ஹாலிடே விட்டாச்சு. அடிக்கடி வந்து ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க எப்பொழுதுமே வந்து விளையாண்டுட்டு ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் அடிக்கடி பசிக்கும். ஸோ அப்போ வந்து அடிக்கடி ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வீட்டிலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவல் மிக்சர் தான் பண்ண போகிறேன். ஸோ நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு வந்து அவல் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து நிலக்கடலை, அதாவது பச்சை கடலை எடுத்திருக்கேன். நான் வறுத்த கடலை கிடையாது. அடுத்து வந்து பொட்டுக்கடலை, முழு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பாதி உடச்ச கடலை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கிரேப்ஸு, முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் நீ யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அரிக்கரண்டிக்குள்ளே தான் வச்சு நான் வந்து அவல் போட்டு பொரிக்க போகிறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து அவளை வந்து நம்ம நேராக வந்து எண்ணெய் கொட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அரிச்சு எடுக்க முடியாது. அதுக்குள்ளே சீக்கிரம் கருகிடும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு அரிக்கரண்டியை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நான் இதுக்குள்ளே நம்ம வந்து அவளை போட்டுட்டு அப்படியே வந்து நம்ம பொரிச்சு எடுக்கலாம். ஸோ இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து நிலக்கடலை எடுத்து வச்சிருக்கேன். அதாவது பச்சை கடலையை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ அதையுமே வந்து நான் வந்து இந்த அரிக்கரண்டிக்குள்ளே தான் போட்டு வறுக்க போகிறேன். ஸோ இது நல்லா உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெயிலே நல்லா வறுபடும். அது கடலை வந்து நல்லா வறுபட்டுருச்சு, சவந்து வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த நேரத்தில் வந்து நம்ம கடலை எடுத்துடலாம். இதுக்கு மேலே வச்சோம்னா கடலை வந்து கருக ஆரம்பிச்சிரும். ஸோ இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். எடுத்தோடனே ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே நான் போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஆயில் எல்லாமே வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து சப் பண்ணிக்கும். பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலையும் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். டிஷ்யூ பேப்பரில் நான் போட்டு வச்சுக்க போகிறேன். ஸோ நான் அவல் போட்டிருக்கேன். அவல் அப்படியே நல்லா உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு அதை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா அவலை வந்து நம்ம அப்படியே எண்ணெய்க்குள்ளே போட்டோம்னா அதை நம்ம அரிச்சு எடுக்கிறதுக்கு முடியாது, ரொம்ப டைம் ஆகும். அதுக்குள்ளே வந்து அவளும் வந்து என்ன ஆகிடும்னா கரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு இப்படி ஒரு நல்ல ஆப்ஷனல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதிலேயே போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக வந்து பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பூண்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலைன்னா கூட நம்ம என்ன பண்ணலான்னா தனியாக வந்து கடாயில் கூட நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 6-7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அந்த நல்லா மொறுன்னு இருக்கணும் அந்த பச்சை மிளகாவும் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிருந்தேன். அந்த டிஷ்யூ பேப்பர் அப்படியே எடுத்துடலாம். ஏன்னா வந்து ஆயில் எல்லாத்தையும் வந்து அது சப் பண்ணிக்கும் இல்லையா. அது பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சாட் மசாலா, சால்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட்டு இருக்கும். ஸோ அதனால் அது டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வறுத்து வச்ச கடலையும் நான் அதோட சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை, மிளகாயும் இதோட சேர்த்துக்கலாம். அது பாருங்கள் நல்லா வந்து உடையிற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆகிருக்கு. முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருந்தோம்ல அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் பெப்பர் தூளும் சேர்த்துக்கிறேன். இந்த பெப்பரில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பெப்பர் மட்டும் கிடையாது, ஜீரகத்தூள், சோம்பு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெப்பர், இது எல்லாமே சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். பெரி மசாலா வந்து நான் போட்டுக்கிறேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணால் அவல் மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து டேஸ்ட் பார்த்து உண்மையுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா மொறுன்னு ஒரு பேக்கரியில் வாங்கினா அவல் பொரி மாதிரியே இருக்குது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா கண்டிப்பாக அது ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
அப்படியே ஜெய்சி அருண்குமார்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா பாய்.